கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்றைய வேத வசனத்தை தேவன் போட கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை. இதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, இதை அப்லோட் பண்ணுற எல்லா குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு பிறந்த பிற்பாடுதான் மன்னிப்பு செயல்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த பிற்பாடுதான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறது செயல்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடுதான் ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள், ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பித்தார்கள், தெய்வத்தை அதிகமாக தேடுவதற்கு முக்கியத்துவப்படுத்தினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு பெரிய காரணம். அதனால தான் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஜனங்கள் மரித்து மரணத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மரண நிச்சயம் இல்லாதபடி வாழ்ந்தார்கள். எந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் பிறந்திருக்கிறாரோ அவனுக்குள்ளே மரண பயம் இருக்காது, பாவத்தை குறித்ததான மறுபடி விடுதல் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆலோசனை தகப்பன். அதனால்தான் ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் நல்ல ஒரு ஆலோசகர், கவுன்சிலர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, எவர்லாஸ்டிங் ஃபாதர். இன்னும் அவரை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர். என்னுடைய பிள்ளைகளே, சமாதான பிரபு. இப்படி ஏன் இயேசு கிறிஸ்து சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் இல்லாத ஒரு புரட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு நடக்கும் என்பதை அறிந்துதான் தேவதூதர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். எளிமையான ஜனங்கள், கஷ்டப்பட்ட ஜனங்கள், வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கினாராம். அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிற அத்தனை சீசர்களும் பிசாசுகளை துரத்துகிறார்கள், சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கு பெரிய உதாரணம் இயேசு கிறிஸ்து, ஜெபத்துக்கு பெரிய உதாரணம் இயேசு கிறிஸ்து, இன்னும் நீதிக்கு பெரிய உதாரணம் இயேசு கிறிஸ்து. இப்படி ஏராளமான காரியங்களை இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இங்கே சீசர் சொல்லுகிறார், இவர் தேவதூதன் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம், இதுவரை காணிராத ஒரு சந்தோஷம். எந்த தேவனுடைய பிள்ளைகள், எந்த ஜனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவங்களுக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கும். எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்வது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு. ஆண்டவரை அறியணும், தெய்வத்தை தேடணுங்கிற எண்ணம் வரணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை தொழுது கொண்டால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் நமக்காக தான் பிறந்தார் என்று விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே அவரை குறித்து சந்தோஷப்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறார்கள். அதனாலதான் கீழே வசனம்லாம் சொல்றது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு தான் பிரியம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அன்பா இருக்கிற என்ன காரணம் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய வேத வசனத்துல கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடி தேவனுக்குள்ள நடங்க, கிறிஸ்துவுக்குள்ள நடங்க. உங்க உள்ளத்துல ஒரு பறக்கட்டும். உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க, சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். உம்முடைய குமாரன் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய குமாரன் பிறந்ததுனாலதான்ப்பா எங்களுக்கு ரட்சிப்பு. அதனால இந்த குளிர் மாதத்தை நம்முடைய குமாரன் பிறந்திருக்கிறார் என்று எங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க.
அதனால உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம். ஆனா உண்மை அறிந்த பிள்ளைகளுக்கு தினம் தினம் நீர் பிறந்து கொண்டே இருக்கிறீர். கர்த்தருடைய நாமத்தினால கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்களுக்கு தினம் தினம் கிறிஸ்துமஸ் தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்தும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனரம்யமா இருக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், பரலோகராஜ்யம் வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இயேசுவே நம் கண்மலை ஊழியத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். God bless you.